வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அமைப்பினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். புதிய அரசு அமைந்து அவங்க 2 பட்ஜெட்களை தாக்கல் செய்திருக்கிறாங்க. பொது நிதிநிலை அறிக்கையும் ரயில்வே நிதிநிலை அறிக்கையும். இந்த நிதிநிலை அறிக்கைகள் வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் ஒரு சஞ்சீவினியாக இது இருக்கும் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். உங்க கட்சி இதை எப்படி பார்க்கிறது? அவங்க புதிய அரசு சமர்ப்பித்த 2 பட்ஜெட்டும், ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மாற்றத்தை விரும்பிய அந்த மக்களுக்கு கடந்த கால காங்கிரஸ் கட்சி கடைபிடித்து வந்த பொருளாதார கொள்கையிலிருந்து இவங்க எந்த வகையிலையும் ஒரு மாறுபட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கலை. அது ரயில்வே பட்ஜெட்டாக இருந்தாலும் பொது பட்ஜெட்டாக இருந்தாலும், குறிப்பாக ரயில்வே பட்ஜெட்டில் ரொம்ப ஆபத்தானது ரயில்வே துறையில் அந்நிய மூலதனத்தை அனுமதிப்பது, பயணிகள் கட்டணத்தை அந்த டீசல் விலை உயர்வுக்கேற்ப அதோடு இணைக்கிறது. அப்போ டீசல் விலை உயர்வை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையோடு இணைக்கிறது வரும்பொழுது ரொம்ப ஒரு இன்னைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பேருந்துகளை விட இன்னைக்கு ரயில் தான் கட்டணங்கள் குறைவாக இருக்கும். அது கடுமையான பாதிப்பை உருவாக்க போகுது. அடுத்தடுத்து அதை சரக்கு கட்டணம் உயரும்போது அடுத்தடுத்து வருகிற போது விலைவாசியை உயர்த்தும். அதே மாதிரி பொது பட்ஜெட்டில் பல்வேறு அம்சங்கள், குறிப்பாக பாதுகாப்பு துறையில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வருவதும், இன்னைக்கு வெற்றிகரமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு லட்சம் கோடிக்கு மேலே பெருமளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஆயுள் காப்பீட்டுத் துறையில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வருவது, வங்கிகள் விரிவாக்கம் என்ற பெயரால் தனியார் அவர்களுக்கு ஷேர்ஸ் விற்கக்கூடிய அடிப்படையில் வங்கிகள் தனியார் மயமாக்கலுக்கான ஒரு திட்டம். அடுத்து வருகிற போது பொதுத்துறையில் 43,000 கோடி பங்குகளை விற்பது என்று மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே 5,000 கோடி இருக்கு, 48,000 கோடி பொதுத்துறை பங்குகளை விற்பது என்று மத்திய அரசாங்கம் ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஆபத்தானது என்னன்னு சொன்னால், உணவுப் பொருட்களுக்கு அடுத்து உரத்துக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை மறுபரிசீலனை செய்யும் என்று சொன்னதும், வரவுக்கு மேல் அதிகமாக செலவு செய்ய போறதில்லை என்று சொன்னதும், அடுத்து தலித்து மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு சிறப்பு கூறு திட்டத்துக்கு ஒதுக்கிய தொகையை வெட்டி இருக்கிறதும், ஒட்டுமொத்தமாக பார்த்தா அநேகமாக நீங்கள் பிஜேபி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முதல் அத்தியாயமே எந்த காரணத்தை கொண்டும் விலைவாசியை உயர்த்தக்கூடிய எந்த நடவடிக்கையும் எங்கள் அரசு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எடுக்காதுன்னு சொன்னவங்க அநேகமாக விலைவாசி வேகமாக உயர்த்தக்கூடிய அளவுக்கு, ஒரு மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான பட்ஜெட் தான் ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும். இது வளர்ச்சிக்கும் பயன்படாது, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்கும் பயன்படாது. வேறு வகையில் சொல்லப்போனால், இந்த ரிலே ரேஸில் குச்சி எடுத்துகிட்டு ஓடுவாங்க பாருங்க, காங்கிரஸ் எடுத்துகிட்டு ஓடி வந்து அந்த குச்சை பிஜேபி வாங்கிக்கிட்டு உங்களுக்கும் அதே பொருளாதாரத்தில் அமலாக்குவது என்பதுதான் பிஜேபியினுடைய பட்ஜெட். மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். காப்பீட்டுத்துறை, ரயில்வே, ராணுவம், இந்த 3லும் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அளவு உயர்த்த போறோம். இப்ப இந்தியா ஒரு வளர்ற ஒரு நாட்டில் அந்நிய முதலீடு இல்லாமல் இந்த வளர்ச்சி சாத்தியமாகாது. இந்த வளர்ச்சியை நம்ம உத்தரவாதப்படுத்தணும்னா அதற்கான ரிசோர்சஸ் நம்மகிட்ட இல்லை, அதை கொண்டு வருவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்நிய மூலதனத்தை முற்றாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இறக்குமதி, ஏற்றுமதி, அந்நிய மூலதனம் எல்லாம் தேவைதான். நம்ம ஏன் நிதித்துறையில் அந்நிய மூலதனம் வேண்டாம்னு சொல்றோம்னா, 2008 அமெரிக்காவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வங்கிகள் பூரா கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, திவாலாச்சு. ஏஜென்ட் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப்னு உலகத்திலே மிகப்பெரிய தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி அது திவாலாச்சு. லேமான் பிரதர்ஸ் வங்கி திவாலாச்சு. நிறைய வங்கிகள் திவாலாச்சு. அமெரிக்கா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு உலகமே ஆடிச்சு. அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் அமெரிக்காவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி என்பது இந்தியாவை அந்த அளவுக்கு பெருமளவுக்கு பாதிக்கலை. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்தியாவில் ஃபைனான்சியல் செக்டார்னு சொல்லக்கூடிய நிதித்துறைகள் அனைத்தும், வங்கிகள், இன்சூரன்ஸ் எல்லாம் பொதுத்துறையில் இருந்ததால இந்தியா பொழைச்சது. அப்படிப்பட்ட பொதுத்துறையில் அந்நிய மூலதனம் வருகிற போது அது லாபத்துக்காக தவறான முடிவுகள் எடுக்கிற போது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அந்த காரணத்தால தான் ஒரு கோர் செக்டார்ஸ் கேந்திர தொழில்களில் அந்நிய மூலதனத்தை அனுமதிக்காதீங்கன்னு சொல்றோம். இப்ப ரயில்வே எடுத்துக்கொண்டால், நம்ம 30 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிட்ட விஷயங்கள் அனுமதிச்சதை நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கிறது. அதற்கு போதுமான நிதி ஆதாரம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய இதே நிலைமை போனால்
இன்னமும் 50 ஆண்டுகள் ஆனாலும் அறிவிச்சதை செய்ய முடியாதுன்ற நிலைமை இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மக்களுடைய தேவை அதிகரிக்கிற நேரத்தில் அந்த துறையில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதுன்றது தவிர்க்க முடியாதது, காலத்தின் கட்டாயம்னு சொல்றாங்க. அதாவது ரயில்வே பட்ஜெட்டில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஏற்கனவே போட்ட திட்டங்கள் என்பது அமலாகலை, இவ்வளவு நிதி வேணும்ன்றார். நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்கள் கடந்த 2013 2014 நிதியமைச்சர் சிதம்பரம் வந்து பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறப்போ அவர் வெளிப்படையாக சொன்னார், இந்த ஆண்டு அரசுக்கு ஏற்பட்ட வரி இழப்பு என்பது, வருவாய் இழப்பு என்பது 5,73,000 கோடினார். ரெவன்யூ ஃபோர்கான்னு அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு 5,73,000 கோடி. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, விவரங்கள் வந்தது என்பது 5,73,000 கோடி வருவாய் இழப்பு, இன்னொரு 5,00,000 கோடி வசூலிக்கப்படாத வரி. ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளும் பன்னாட்டு கம்பெனிகளும் சலுகை கொடுக்கிற போது, அது அப்படிப்பட்ட சலுகை கொடுக்காம அந்த இதை ரயில்வே துறைக்கு வந்து மூலதனம் போடக்கூடாதா? ஆகவே மூலதனம் இல்லை அப்படின்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. இப்படி ஒரு கேந்திர தொழில்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கோ பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்பது எதிர்காலத்தில் இந்திய பொருளாதாரமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் போகும். அது ஒட்டுமொத்த பாதிப்பை, பெரிய விளைவை உருவாக்கும். நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. சுதேசி பொருளாதாரம் பேசிய அமைப்புகள் கூட இராணுவத்துறையில, பாதுகாப்புத்துறையில அந்நிய முதலீடு என்பது அவசியம். ஏனென்றால் நம்ம பெரும்பாலான இராணுவ தளவாடங்களை டாலர்ல வெளிநாடுகளிலிருந்து பணம் கொடுத்து இறக்குமதி செய்கிறோம். அதற்கு பதிலாக அவர்களை இங்கே அனுமதிச்சு இங்க அந்த தொழிலை செய்ய சொன்னா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், இதனால பாதிப்பு ஒன்றும் வந்து விடாது, இந்தியாவுக்கு நன்மைதான் அப்படின்ற வாதத்தை சுதேசி பொருளாதாரம் பேசிய அமைப்புகள் கூட இப்ப முன்வைக்கிறத பார்க்கிறோம். ஆனா நீங்க வந்து எதிர்ப்பது என்பது ஒரு பொதுவாக அந்நிய முதலீடு என்பதே கூடாதுன்ற பொதுவான நிலையிலிருந்து எதிர்க்கிறீங்களா? இல்ல, நிறைய அந்நிய மூலதனம் பலதுல வருது, ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் எதில் அந்நிய மூலதனம் வரணும், எதில் அந்நிய மூலதனம் கூடாதுன்றதை கவர்மெண்ட் வந்து பிரித்து பார்க்கணும். சகட்டுமேனிக்கு அந்நிய மூலதனத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் பார்லிமெண்ட்டில் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம், எங்களுடைய கொள்கை அறிவிப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அப்படி வருகிற போது நீங்கள் டிஃபென்ஸில், இன்சூரன்ஸை, வேறு பல துறைகளில் அப்படி முக்கியமான கேந்திர தொழில்களை வேண்டாம்னு சொல்கிறோம். அது நிதி திரட்டது ஒன்றும் கஷ்டமானதில்லை. சமீபத்தில் கூட வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாக இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வங்கிக்கு இப்போ கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிறது ஏதோ அது வந்து போச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கருப்பணம் இருக்கு. இப்படி வருகிற போது நிதி, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நிதி ஆதாரத்தை திரட்டுவது என்பது இத்தகைய பிரச்சனைகள் அரசு முடிவெடுத்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட துறைகளில் அந்நிய மூலதனத்தை தவிர்ப்பது என்பது கண்டிப்பாக முடியும். பட் எல்லா துறையிலும் வேண்டான்னு அப்படி நாங்கள் வந்து சொல்லல. மானிய வெட்டு அப்படின்றது ஒரு உங்கள் பார்வையில் விமர்சனத்துக்குள்ளாகிறது. ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் கூட, பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கும்போது மானியங்களை நினைத்தால் எனக்கு வந்து தூக்கமே வர மறுக்கிறதுன்னு சொன்னாரு. இப்போ உணவு மானியமாகட்டும் அல்லது டீசல் எரிபொருளுக்கு தரக்கூடிய மானியமாகட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வர்ற நிலையில ஒரு அரசாங்கம் என்பது மானியத்தை குறைக்கிற பாதையில போய்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது அவர் இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிற பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருக்கிறப்ப சொன்னார், சிதம்பரம் சொன்னார், இவங்களும் வந்து உணவுப் பொருளுக்கும் உரத்துக்கும் மானியத்தை நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அவர் முன்னாள் நிதியமைச்சர், இன்றைய குடியரசுத் தலைவர் சொல்கிறது வந்து மானியத்தை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் சலுகை கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்குறாங்களே. ஆகவே வந்து மானியம் வரும்பொழுது நீங்கள் மோசமான தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்குகிற போது அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வருகிற போது அதில் மக்களுக்கு நிவாரணம் என்பது தேவையானது. ஒரு சத்துணவு ஊழியர் நியமனத்திலிருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் வரையில் உங்களுக்கு வந்து முறைகேடு நடக்குது. கார்ப்பரேட் நிறுவனங்களை முற்றாக இந்திய அரசு புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தால் வேலை வாய்ப்பு பாதிக்கும், வளர்ச்சி முடங்கிவிடும் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது.